ஹாய் ஹலோ வணக்கம். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இது திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் பாட்டில் ராதா. உனக்கு என்ன பிடிக்கும்? முன்னாடியெல்லாம் பார்ட்டி அப்படின்னா குடும்ப நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இனிப்பு, காரம், காய்கறிகள், காஃபி இதெல்லாம் சாப்பிட்றதா இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டி அப்படின்னாலே மது விருந்து அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற ஒரு 100 பேர் மது போதைக்கு அடிமையாகி இருந்தாங்கன்னா அதில் 75 பேர் ஆண்கள், மீதம் இருக்கிற 25 பேர் பெண்கள் அப்படின்றது அதிர்ச்சி தரும் தகவலாக இருக்குது. இப்போ எல்லாம் கல்யாணம்னாலும் குடி, கருமாதினாலும் குடி, வேலை கிடைச்சாலும் குடி, வேலை போனாலும் குடி, இப்படி குடி குடின்னு குடிச்சு தமிழ் குடும்பத்தையே பெரும் குடிகார கூட்டமாகிட்டு இருக்குது. முன்னாடியெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக யாருக்குமே தெரியாமல் குடிக்கிற காலம் மலையேறி போய் இப்போ ஊருக்குள்ள, கோவிலுக்குள்ள, பள்ளிக்கூட ஏரியாக்கள்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, டீனேஜ் வயசுக்காரங்க மட்டும் இல்லாமல் 10 வயசுக்கு குறைவான குழந்தைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே போய் முடியும்னே தெரியல. ஆனால் இந்த படம் மது பழக்கம், அதனால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உறவுகளோட இழப்புகள் அதை பற்றி தான் பேசுது. உனக்கு என்ன பிடிக்கும்? நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் சார்பா பா ரஞ்சித், டிஎன் அருண் பாலாஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், ஜான் விஜய், மாறன், ஆண்டனி, ஜேபி குமார், கேஎஸ் கருணா பிரசாத், பாரி இளவழகன், ஓவியர் சோ சேகர் நாராயணா, ஆறுமுகவேல், அபிராமையா, மாலதி அசோக் நவீன், சுஹாஸ்னி சஞ்சீவி, சிரஞ்சீவி, செந்தில், நவீன் ஜார்ஜ் தாமஸ், அனிஷா, மாதவிராஜ், காலாகுமார், அன்பரசி இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ரூபேஷ் ஷாஜி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. தினகரன் சிவலிங்கம் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உனக்கு என்ன பிடிக்கும்? டைல்ஸ் ஓட்டுற வேலை பார்த்துட்டு வராரு ராதாமணின்ற குரு சோமசுந்தரம். காலை, மதியம், இரவு அப்படின்னு 3 வேளையுமே பாட்டிலோடு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. மனைவி சஞ்சனா நடராஜன், மகள், மகன் அப்படின்னு வட சென்னையில் வாழ்ந்துட்டு வராரு இவர். இவருடைய இந்த அளவு கடந்த குடிப்பழக்கத்தால் அவரை பாட்டில்னு அந்த ஏரியா மக்கள் கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் போதை மறுவாழ்வு இல்லத்தில் சேர்க்கப்படுறாரு. அங்கேருந்து தப்பிச்சு தன்னுடைய வீட்டை தேடி வந்துடுறாரு ராதாமணி. நாளுக்கு நாள் அவருடைய குடிப்பழக்கம் அதிகமாகிட்டே போகுது. சில சமயம் குடிக்க கையில் பணம் இல்லைன்னா திருடவும் ஆரம்பிக்கிறாரு. இவருடைய இந்த நிலையை பார்த்து மனைவி சஞ்சனா நடராஜன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சஞ்சனா நடராஜன் என்ன ஆனாங்க? பாட்டில் ராதா திருந்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. உனக்கு என்ன பிடிக்கும்? குடிப்பழக்கம் உள்ள ஹீரோ, அவரால் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஏற்படுற கஷ்டங்கள், இந்த கதைக்களத்தை தமிழ் சினிமா நிறையவே பார்த்துருக்கு. ஆனால் இந்த படம் குடிக்கிறவங்களை மட்டும் இல்லாமல் போதை மறுவாழ்வு மையம் சம்மந்தப்பட்ட கதையாகவும் கொடுத்து, இது தனி மனித பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனையாகவும் திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் தினகரன் சிவலிங்கம். உனக்கு என்ன பிடிக்கும்? குரு சோமசுந்தரம் ராதாமணின்ற கேரக்டரில் பாட்டில் ராதாவா, அவருக்கான நடிப்பில் இந்த படம் சரியான தீனியாக அமைஞ்சிருக்குது. அவருடைய நடிப்பை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா, இனி குடிப்பதில்லைன்னு மனைவியை சமாதானம் செய்வது, தான் இழந்தவற்றை நினைத்து தவிக்கிறது, குடித்துவிட்டு கூனி குறுகி போலீஸ் நிலையத்தில் நிற்கிறது, போதை மறுவாழ்வு மையத்தில் குடிக்காம இருக்க முடியவில்லையே என பதட்டம் அடைவது. உனக்கு என்ன பிடிக்கும்? சஞ்சனா நடராஜன் பலருமே ஏற்க தயங்குற கேரக்டரை அவங்களுக்கான மார்க்கெட் யூகங்களை பார்க்காம இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, குடிகார கணவனிடம் அன்பை எதிர்பார்ப்பது, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கணவனை மாற்ற போராடுவது, கணவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு நினச்சி அழுவது, விருப்பமே இல்லாமல் கணவனுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வது, காவலர்களிடம் கை கூப்பி அழுவது, குழந்தைகளிடம் என்னோட வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்கிறது,
மற்றும் மீண்டும் வீட்டுக்கு வரச் சொல்லும் கணவனிடம் கோபத்தை வெளிப்படுத்துவது இப்படி சில. உனக்கு என்ன பிடிக்கும்? நண்பராக பாரி இளவழகன். இவருடைய வசன உச்சரிப்பு, நடிப்பு கவனிக்க வைக்குது. போதை மறுவாழ்வு மையத்தோட ஓனரா ஜான் விஜய், மறுவாழ்வு மையத்தோட நோயாளியா மாறன் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஆண்டனி, ஜேபி குமார், கேஎஸ் கருணா பிரசாத், ஓவியர் சோ சேகர் நாராயணா, ஆறுமுகவேல், அபிராமையா, மாலதி அசோக் நவீன், சுஹாஸ்னி சஞ்சீவி, சிரஞ்சீவி, செந்தில், நவீன், ஜார்ஜ் தாமஸ், அனிஷா, மாதவிராஜ், காலாகுமார், அன்பரசி இவங்க எல்லாருமே கதை களத்துக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்கும்? மறுவாழ்வு மையம் மற்றும் ஹீரோவின் சுற்றுப்புறம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை யதார்த்தமான ஒரு வாழ்க்கையா பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ரூபேஷ் ஷாஜி தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியில. உனக்கு என்ன பிடிக்கும்? ஷான் ரோல்டனின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் அறிவு, உமாதேவி, தனிக்கொடி, பாக்கியம் சங்கர், ரமேஷ் வைத்யா இவங்களோட லிரிக்ஸ் கதையோடு ஒன்றிணைக்குது. உனக்கு என்ன பிடிக்கும்? எடிட்டர் இ சங்கத்தமிழன், நடன இயக்குனர் சாண்டி, ஸ்டன் டைரக்டர் பிசி ஸ்டன்ஸ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. உனக்கு என்ன பிடிக்கும்? ஒரு நபரோட தவறான பழக்கம் எப்படி அவரோட குடும்பத்தை பாதிக்குது. குடியிலிருந்து மீள முடியாதவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, சிகிச்சை தேவைப்படுபவர்கள் அப்படின்றத முதன்மைப்படுத்துது இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.